நான் வந்தது கீழ் லெவல்ல இருந்து. நான் எடுத்ததுமே எம்எல்ஏ ஆயிரல. என்னை எதிர்த்து நிக்கிறவங்க என்ன கேள்வி கேட்கட்டும், இந்த வசதி செய்யும் தரலையான்னு. எடப்பாடியார் அணைக்கட்டுல வந்து நின்று அதிமுக கோட்டை என்ற அணைக்கட்டுன்னு சொன்னாவே எம்ஜிஆரே சொல்லியிருக்காருன்னா அது அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லுவார். டேம் கைவிடப்பட்டதுன்னு போட்டாங்க. நான் இதை ஏன் கைவிடணும்? 23 துறை வண்டிகளும் மாட்டி சின்னாபின்னமாய் இறங்கி வந்தாங்க. படகுல போய் அந்த ஹைலாண்ட்ல போய் நின்று ஒரு டீ சாப்பிட்டு இந்திய சுதந்திரத்துக்கு இந்த புரட்சி தான் வந்து வித்திட்டது. நம்மளும் மனுஷன் தானே. தலைவன் நல்ல அரசியல்வாதி. அரசியல் வேண்டாம் என்று யாருமே சொல்லக்கூடாது. வீடு தேடி யார் வந்தாங்களோ அவங்க கிட்ட பாசமா பழகிறீங்க. அது எப்படி? ஒரு என்னை வளர்த்து ஆளாக்கிய ஊரு. என் மேல ஏதாவது குறை சொன்னா யார் வேணா சொல்லாங்க. நேரடியா வந்து சொல்லுங்க, நான் பதில் சொல்லுவேன். நான் கேட்கிறேன், என்னை எதிர்த்து நின்றவருடைய தந்தை இந்த அணைக்கட்டு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஒரே ஒரு வளர்ச்சி திட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். வணக்கம். வேலூர் மாவட்ட கல்வி செயலாளரும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினரும் வளர்ச்சி நாயகர் இளம்புயல் ஏபி நந்தகுமார் அவர்கள் நேற்று நாங்கள் பார்க்க போறோம். நாங்க பார்க்கலாம். உங்க அரசியல் பயணத்தை எப்படி தொடங்கினீங்கன்னா, அது லத்தேரியில் தொடங்கி முதலே தலைவராக இருந்தீங்க. இப்போ ஒரு 2 முறை அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்கண்ணா. வணக்கம். நான் 1984ஆம் வருடம் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் காட்பாடி தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளர் நின்றார். அப்போ எங்க அப்பா அவருக்கு எலெக்ஷன் ஒர்க் பண்ணாரு. அந்த நேரத்தில் வேன்ல பிரச்சாரத்துக்கு போவாங்க. அப்போ நானும் வரேன்னா அப்படின்னு ஏறிட்டு போய் அப்போ துவங்கிய என்னுடைய பயணம். 87 நான் லத்தேரி ஊராட்சியினுடைய இளைஞரணி அமைப்பாளராக என்னை நியமித்தார்கள். 89 அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வேட்பாளராக நின்ற பொழுது அவருக்கு தொகுதி முழுவதும் அவரோடு இருந்து பணியாற்றினேன். தொடர்ந்து 91, 96, 2001, 2006, 2011 போன்ற பல்வேறு தேர்தல்களிலே அவரோடு முழுமையாக இருந்து பணியாற்றியவன் நான். காட்பாடி தொகுதியில் என் காலடி படாத இடமே கிடையாது. அவரோடு பணியாற்றியவன் நான். 2001 லத்தேரியினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக நின்று போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றேன். 2006 மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக அதே பகுதியில் நின்று நான் வெற்றி பெற்றேன். என்னுடைய அரசியல் பயணமானது இதே போன்றுதான் திமுகவில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. 2015 மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் நான் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்த பொழுது நான் செய்த பணியை பார்த்து அவர் என்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக எனக்கு பரிந்துரை செய்து நான் இந்த மாவட்டத்துக்கு 2014 கடைசியில் மாவட்ட செயலாளராக நான் வந்து பொறுப்பேற்றேன். அந்த ஒரு வருட காலம் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது தேர்தல் வந்தது. என்னை அணைக்கட்டில் போய் நில் என்று சொன்னார்கள். நான் அணைக்கட்டில் நின்றேன். அணைக்கட்டில் நின்ற என்னை அணைக்கட்டில் தொகுதியில் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய மொத்த நிர்வாகிகளும் என்னை அரவணைத்துக் கொண்டு அணைக்கட்டு தொகுதியில் பல கிராமங்கள் எனக்கு 2016 தெரியாது. அந்த கிராமங்கள் எல்லாம் என்னை அழைத்து சென்றவர்கள் ஒன்றிய நிர்வாகிகள். அந்த நிர்வாகிகள் அழைத்து சென்று என்னை இவர்தான் நந்தகுமார் உதயசூரியனில் போட்டியிடுகின்றார் என்று என்னை அங்கே அறிமுகம் செய்து வைத்தார்கள். 16 உதயசூரியன் மிகப்பெரிய வெற்றியை அணைக்கட்டு தொகுதி மக்கள் தந்தார்கள். 16 நான் வெற்றி பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா காலையில் எந்திரிச்சு அணைக்கட்டு தொகுதிக்கு போனோன்னா வாழ்வு சாவு நல்லது கெட்டது யார் அழைத்தாலும் அந்த பகுதிக்கு செல்வோம். அப்பொழுது ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தது. தொகுதி மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அதிகாரத்திலே போராடி பெற்று பல்வேறு சாதனைகளை அந்த நேரத்திலேயே செய்து தந்திருக்கின்றேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது வியப்பா இருக்குண்ணா எங்களுக்கு. அது ஏன்னா இப்போ திமுகவோட செயலாளராக இருக்கீங்க, வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசால் பார்த்தீங்கன்னா பல பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை, பொறுப்புகளை எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னா, கட்சி மாவட்ட செயலாளர், பிரிக்கப்பட்ட 73 திமுக மாவட்டங்கள். இந்த பிரிக்கப்பட்ட 73 மாவட்டங்களில் சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்டங்களில் வேலூர் மாவட்டம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது.
கட்சி என்ன வேலை சொல்லுதோ அதை செஞ்சிடறோம் உடனே. அதற்கு காரணம் நான் இல்லை, அதற்கு காரணம் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகள். வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருந்து கடைக்கோடி தொண்டன் முதல் இருக்கக்கூடிய அனைவரும் கட்சி ஒரு கட்டளையை இட்டு விட்டது என்று சொன்னால் அந்த கட்டளையை உடனடியாக செய்யக்கூடிய நிர்வாகிகள் இருக்கின்ற காரணத்தால் கட்சியை மிக செம்மையாக நடத்தி கொண்டு போகின்றோம். அதே போன்று நீங்க எம்எல்ஏவான்னு கேட்டீங்க. ஆமாங்க. எம்எல்ஏவா நான் இது 2வது முறை அணைக்கட்டு தொகுதியில். ஆமாங்க. முதல் முறை 5 வருடம் எதிர்கட்சி, 2வது முறை ஆளுங்கட்சி. எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது போராடி பெற வேண்டும், ஆளுங்கட்சியான பிறகு கேட்டாலே செய்வார்கள். ஆமா. நான் என்னுடைய குணம் எப்படின்னா, மற்றவங்கள மாதிரி நான் இருக்க மாட்டேன். ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எம்எல்ஏ என்று ஒரு பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்க மாட்டேன். பல அமைச்சர்களை போய் இந்த திட்டங்கள் வேண்டும் என்று கேட்பேன். பல அதிகாரிகளை போய் சென்னை போனா அமைதியாக உட்கார மாட்டேன். பல அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆபீசர் போய் பார்த்தா ஐயா என் தொகுதிக்கு இதை செய்து கொடுங்கன்னு கேட்பேன். எம்எல்ஏ வராருன்னு கண்டிப்பா ஒரு பிரியாரிட்டி கொடுத்து அந்த திட்டங்களை எல்லாம் தந்தார்கள். அந்த திட்டங்களை தான் நான் இன்றைக்கு அணைக்கட்டு தொகுதியில பல்வேறு திட்டங்களை, பின்னாடி நான் சொல்றேன், பல்வேறு திட்டங்களை நான் செய்து தந்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாம தமிழக அரசுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைவர் குழு கொடுத்திருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. அது பல பேருக்கு தெரியாது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொது நிறுவனங்கள் குழுவினுடைய தலைவராக என்ன போட்டிருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா மாதத்திற்கு 3 மாவட்டங்கள் செல்கின்றோம். பொது நிறுவனங்கள் குழு எங்களுக்கு என்ன பணி சொல்றாங்களோ அந்த பணி ஒரு மினி சட்டமன்றம் மாதிரி 16 சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு குழு. அந்த குழுவும் நாங்க சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். இவ்வளவு பண்றீங்க, உங்களுக்கு டயர்ட் ஆகலைங்களா? ஓடிட்டே இருக்கீங்க ரெஸ்டே இல்லாம. இல்ல, உள்ளபடியே சொல்லணும்னு சொன்னா ஒரு மதிய நேரத்துல ஒரு மணி நேரம் படுத்து தூங்குறோம்னு வச்சுங்க. தூங்கிட்ட பிறகு சரி எங்கேயும் போவோனான்னு வீட்டிலேயே இருந்தோம்னா தான் ஒரு 8 மணி வாக்குல நம்ம உடம்புக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதே இல்லாம ஒரு மணி நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சு ஒரு தொகுதி பக்கமோ மாவட்ட ஆஃபீஸ் பக்கமோ ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு 9 மணிக்கு போனோம்னா நமக்கு அந்த டயர்ட்னஸே தெரியாது. கட்சி பணி செஞ்சுட்டே இருந்தோம், மக்கள் பணி செஞ்சுட்டே இருந்தோம், அந்த டயர்ட்னஸ் வராது. ஓகேங்கண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அப்படியே மக்கள் பணியில இறங்கி நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா. அணைக்கட்டுன்னு சொன்னாவே எம்ஜிஆரே சொல்லியிருக்காருன்னா அது அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லுவாரு. அதை தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்கீங்க, அதை பத்தி. அணைக்கட்டு தொகுதி அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்றது தவறு. காரணம் 89ல் அண்ணன் கண்ணன் அங்க நின்று ஜெயிச்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கூட்டணி கட்சியில் இருக்கும்போது அண்ணன் கலையரசன் நின்று அங்க ஜெயிச்சிருக்காரு. அண்ணன் கோப்பு ஜெயிச்சிருக்காரு. இது மாதிரி பல பேர் ஜெயிச்சிருக்காங்க. அது அதிமுக கோட்டை என்பது அது இன்றைக்கும் பாத்தீங்கன்னா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அங்க நின்று போன மாசம் அணைக்கட்டுல நின்று அணைக்கட்டு அதிமுகவுடைய கோட்டை என்றார். 2 தடவை நான் எம்எல்ஏ இருக்கேன், அதிமுகவுடைய கோட்டையும் சொல்றாரு. ஒண்ணுமே கிடையாதுங்க. அணைக்கட்டு தொகுதி மக்களை மாதிரி ஒரு ஒரு பாசம் மிகுந்த மக்களை நம்ம பார்க்க முடியாது. இது ஏதோ நீங்க கேட்கறீங்கன்றதுக்காகலாம் நான் சொல்ல. சரிங்க. எனக்கு இதை பார்த்து பல பேர் கமெண்ட்ஸ் வேற மாதிரி கூட அடிக்கலாம். ஆனா நான் சந்தோஷமா சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு அவங்க கேட்டதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்மை கட்டி அணைத்துக் கொள்வார்கள், நம்மை ஆதரிப்பார்கள் என்பதற்கு உதாரணம் நான். எங்க நிர்வாகிங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மேல இன்றைக்கு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இருக்கக்கூடிய பாபு, கீழே இருக்கக்கூடிய வெங்கடேசன், குமரபாண்டியன், அப்படியே வந்தீங்கன்னா ஞானசேகரன், அப்படியே வந்தீங்கன்னா தங்கதுரை, ஐயப்பன், அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கஜேந்திரன், பேரூர் செயலாளராக இருக்கக்கூடிய பெருமாள் ராஜா, ஜாகிர் ஹுசேன், அருள்நாதன் போன்ற கழக நிர்வாகிகள், இவங்க தான் இந்த அமைப்பில் இருக்கக்கூடியங்க. இவங்கெல்லாம் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். நீங்க அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு அவங்களுடைய கஷ்ட துக்கங்களில் நல்லதுல போய் நம்ம கலந்துட்டோம்னு சொன்னா அவங்க கண்டிப்பா நம்மளை ஆதரிப்பாங்க. இதற்கு காரணம் நானே. என்ன ஆதரிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதான் உங்க அரசியல் வாழ்க்கை திருப்பு முனை எதுனா ரொம்ப முக்கியமான தருணம்? அரசியல் வாழ்க்கை திருப்பு முனைனா இன்றைக்கு திமுகவில் வந்ததுதான் திருப்பு முனை. திமுகவில் வந்தோம். இந்த இயக்கத்தில் கீழ் லெவல்ல இருந்து ஒரு ஊராட்சி இளைஞரணி அமைப்பாளராக இருந்து இன்னைக்கு இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக நான் இருக்கேன்னு சொன்னா அதுக்கு முழு முதல் காரணம் தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர், அண்ணன் தலைவர் தளபதி
அவர் தான் வந்து என்னை மாவட்ட செயலாளராக்கினாரு. என்னை இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்திருக்கின்றார். அரசியலில் இன்னொன்றையும் நான் மறக்கக்கூடாது. நான் அரசியல் வந்தது வந்து நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்களோடு தான் நான் வந்தேன். இன்றைய வரை இந்த கழகத்தில் மாவட்ட செயலாளராக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்றால் அதுக்கு காரணம் தலைவர் தளபதி. பொதுவாக எளிமையாக பழகுறீங்க, எல்லார்கிட்ட பழகுறீங்க. அவங்க அணைக்கட்டு தொகுதி மக்களோட தவிர்த்து வேலூர் மக்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலூர் மாவட்ட மக்கள், அணைக்கட்டு தொகுதி மக்கள் வீடு தேடி யார் வந்தாங்களோ அவங்க கிட்ட பாசமாக பழகுறீங்க. அது எப்படின்னா? இல்லை, அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், நான் வந்தது கீழ் லெவல்ல இருந்து. நான் எடுத்ததுமே எம்எல்ஏ ஆயிடல. நான் கீழ் லெவல்ல இருந்து, நான் ஊராட்சி மன்ற தலைவர்ல இருந்து, கட்சியில கீழ் லெவல்ல இருந்து, இளைஞரணி அமைப்பாளர்ல இருந்து நான் வரவேன். எனக்கு கீழே இருக்கிறவனுடைய மனநிலை தெரியும். ஒரு காலத்தில் நந்தகுமார் டூ வீலர்ல அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கார்ல போனா டூ வீலர்ல போவேன். என்னை பார்த்து நந்தா அப்படின்னு சொல்ல மாட்டாரான்னு ஏங்கக்கூடிய காலங்கள்லாம் உண்டு. நான் மேல வரும்போது என்னை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்மளை அண்ணன் பார்த்து பேசுவாரா அப்படின்னு நினைப்பாங்களான்றது அந்த மனநிலை எனக்கு தெரியும். அதனாலதான் ஒவ்வொரு சகோதரன், யார் கழகத்தோழர்கள் யார் இருந்தாலும், தொகுதியில யார் மக்கள் இருந்தாலும், நான் 2 கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் போவேன். அவங்க நிப்பாட்டினா நிப்பாட்டுவேன். அவங்க கேட்குற எந்த கோரிக்கைகள் இருந்தாலும் செய்வேன். இந்த காலையில பாத்தீங்கன்னா 7 மணிக்கு என் வீட்டில், இன்னைக்கு காலையில 6 மணி, நான் 6:30 மணிக்கு எந்திரிச்சு கீழே யார் இருக்காங்கன்னு கேட்டேன். ஒரு 20-30 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க 6:30 மணிக்கு. உடனடியாக பல்லு விளக்கிட்டு 7 மணிக்கெல்லாம் கீழே வந்து பார்த்தவன். 9:30 வரையும் இன்னைக்கும் காலையில் பல 100 மக்கள் வந்தாங்க. பல பேர் ரொம்ப கஷ்டத்தில் வருவாங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஒரு அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்யணும். இது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது இவ்வளோ மக்கள் வந்தாங்கன்னா கம்மி. ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது இந்த மக்கள்லாம் வந்து இவர் சொன்னா செய்வாங்க அப்படின்னு நம்பி வராங்க. வர எத்தனை 100 மக்களாக இருந்தாலும் நம்பி வரக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னாவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். உடனடியாக ஃபோன் பண்ணுவேன். எந்த அதிகாரியாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்பேன். அதை நம்பி வராங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எங்கள் வீடு இடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு உதவி, அது மாதிரி எத்தனையோ பேர். கேட்டால் இல்லை என்று சொல்கின்ற வார்த்தை என் வாயில் வரவே வராது. இது தேர்தலுக்காக அல்ல மக்களே. நீங்க இந்த பார்த்துட்டு இது தேர்தலுக்காகவா? நான் ஆக்சுவலா இந்த 10 வருஷமாவும் எந்த தொகுதியில இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கிறேன். நேற்று திடீர்னு போனா ஒரு சைக்கிள் கொடுத்தாங்க, தண்ணி இருந்துச்சு, தண்ணி போனேன். இது தேர்தலுக்காகவான்னு பல பேர் எதிர்த்தரப்புல இருக்க கூட போடுறாங்க. எங்க மக்களும் கேட்டிருந்தாங்க, இது அணைக்கட்டு தொகுதி மக்களான்னு கேட்டாங்க. அணைக்கட்டு தொகுதியில் இருக்கவங்க யாரும் என்னை இது தேர்தல் நாடகம்னு சொல்லவே மாட்டாங்க. காரணம், இந்த 9 வருஷமும் நான் இப்படிதான் என்னுடைய சுபாவம். தேர்தலுக்காக எடுத்து சாணி அல்றவன் நான் கிடையாது. நான் மக்களோடு போகக்கூடியவன். நான் மக்களோடு எளிமையா பழகணும்னா தான் அவங்க நம்மளோட இருந்து பழகுவாங்க. எம்எல்ஏன்னா எல்லாரும் எம்எல்ஏ மாதிரி தான் ஆக்ட் பண்ண சொல்லுவேன். மாவட்ட செயலாளர் எல்லாரும் மாவட்ட செயலாளர் ஆக்ட் பண்ண சொல்லுவேன். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த வயதான கிட்ட வந்து குழந்தைங்க கிட்ட பழகுற மாதிரி, சொந்த தாத்தா பாட்டி கிட்ட பழகுற மாதிரி போயிட்டு கொஞ்சம் எனக்குன்னு ஒரு 75 வயதுக்கு மேற்பட்டவங்க என் தொகுதியில, அணைக்கட்டு தொகுதியில பல பேர் என் ரசிகர் கூட்டம் மாதிரி இருப்பாங்க. ஆமா, அவங்க கிட்ட ரொம்ப அன்பா எல்லாரும் பேர் வச்சு கூப்பிடுவேன். ஒரு ஊருக்கு போனா, இப்ப கூட தீபாவளிக்கு எங்க கழகத்தோர்களுக்கு ஒரு 10-15 லேடிஸ், ஒரு 80 வயசு ஆளுங்களுக்கு நானா போன் பண்ணியாப்பா, அற்புதத்தை போய் தீபாவளிக்கு காசு கொடுத்துட்டு வா, கற்பாய்க்கு போய் காசு கொடுத்துட்டு வா, இப்படின்னு கொஞ்சம் பேரெல்லாம் சொல்லி அவங்களெல்லாம் போக சொல்லுவேன். போய் பார்த்து எனக்கு போட்டோ போட்டு எடுத்து போடுவாங்க வயதானவங்க எல்லாம். இங்க தொட்டு பண்ணும்போது எங்களுக்கு ஆங்கில அவங்க கில்லுவாங்க என்ன. ஆமா, சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. அதெல்லாம் போயின்னு சொன்னா நம்ம பார்த்துருக்க உங்க அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு தெரியும். இல்ல, நாங்க லைவா நாங்களும் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி உங்களை ஒரு முறை பேட்டி எடுக்கும்போது லைவா நாங்க எதாச்சா போனோம், பேட்டினே வரல நாங்க கிட்ட. அப்போ சான் ஸ்பாட்ல கேட்டோம், எந்த கொஸ்டின் ரெடி பண்ணல, இப்படி எந்த கொஸ்டின் ரெடி ஆன்சர் போயிட்டே தான் இருக்கு. ரியலா நடந்ததுனால நானும் இல்ல, நீங்க தொகுதி சார்ந்தது மட்டும் கிடையாது, மாவட்டத்தை சார்ந்த எந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னா கூட நான் சொல்லுவேன். ஏன்னா என் மீது குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடியவன் நான். இப்ப என்னை எதிர்த்து அரசியல் பண்றவங்க, நீங்க உங்களை மாதிரி சோசியல் மீடியா எல்லாருக்குமே சொல்றேன், என்னை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், என்னை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உதயசூரியனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், இது மாதிரி 3 பெஞ்சை போட்டு அணைக்கட்டு தொகுதியில் நந்தகுமார் என்ன செஞ்சிருக்காருன்னு கேளுங்க. அதுக்கு முன்னாடி இருந்த 10 வருஷத்துல அதிமுக ஆட்சியில என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் பட்டியல் போட்டு வாசிப்பதற்கு தயார், அதை கேட்பதற்கும் அதை பதில் சொல்வதற்கும் அவங்க தயார்களா என்று
கேட்டு சொல்லுங்க பாப்போம்.